திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 32வது வசனம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்காய் போராடுங்கள் அல்லது கிறிஸ்துவ வாழ்வுக்காக போராடுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டுடைய வசனத்தை இந்த நாளில் தியானிப்பதற்கு பரிசுத்த ஆவியான நமக்கு உதவி செய்வாராக. கடந்த வாரத்தில் நாம் இந்த வசனத்தை வைத்து நாம் கொஞ்சம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படிங்கிறது அது போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. யாரும் அது சாதாரணமாக எடுத்து விடவே அது கூடாது. அது போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் போராட்டத்தில் யார் வெற்றி பெறுவா அப்படின்னு கேட்டால் நம்ம தான் வெற்றி பெறுவோம். ஆமென். நாம் தான் வெற்றி பெறுவோம். ஏன்னா நம்ம தோற்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கலை, நம்ம வெற்றி பெறுவதற்காக கர்த்தர் நம்ம அழைத்திருக்கிறாரு. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறாரு. எல்லாவற்றிலும் நமக்கு ஒரு ஜெயம் மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், பெர்சியருடைய காலத்திலுமா இருக்கட்டும், கோரேசனுடைய காலமாக இருக்கட்டும், தானியேலின் காரியம் அப்படித்தான் இருந்தது, ஜெயமாக இருந்தது. அதனால் கர்த்தர் உங்களை என்னையும் தோற்று போவதற்கு கர்த்தர் அழைக்கலை. அது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்ப வாழ்வாக இருக்கட்டும், நீங்கள் தோற்று போவது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் தோற்று போவதில்லை. ஆமாம், தோல்வியை போல ஒரு தோற்றத்தை பிசாசு உண்டாக்கலாம், ஆனால் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, குதிரையோ யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரா. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு ஜெயம் தருகிறவர். தெய்வ பிள்ளையை நீங்கள் ஜெயம் பெறுவீங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க, தொழிலில் ஜெயிப்பீங்க, வியாபாரத்தில் ஜெயிப்பீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க, குடும்ப வாழ்வில் நீங்கள் ஜெயிப்பீங்க, தனிப்பட்ட வாழ்வில் நீங்கள் ஜெயிப்பீங்க, தோற்று போக மாட்டீங்க. அதனால் தோற்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கலை. கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களிலே நான் போராடுவது போல. அப்போது நமக்கு ஒரு போர்க்களத்தை கர்த்தர் வைத்திருக்கிறாரு. சங்கீதக்காரன் தாவீது சொல்லும் போது அவர் சொல்றாரு, என் கைகளை யுத்தத்திற்கும் என் விரல்களை ஆமாம் போருக்கும் படிப்பிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறாரு. ஆண்டவர் நமக்கு ஒரு பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருப்பார். எதுக்கு அப்படின்னா எதிராளியை நம்ம ஜெயிக்கணும். அதுதான் குதிரையோ யுத்த நாளுக்கு அப்படிங்கன்னா ஆயத்தமாகிக்கிட்டே இருக்கிறார், நம்மளை எதிராளியை ஜெயிக்கணும். ஏன்னா ஒரு நாள் ஆதாம் என்கிற மனுஷன் அந்த எதிராளிகிட்ட தோற்று போனான். எதிராளிகிட்ட தோற்று போனான். அந்த எதிராளியை வீழ்த்துவதற்கு கீழே உள்ள ஆதாம் தோற்று போனான். மண்ணினால் செய்யப்பட்டவன். விண்ணிலிருந்து வந்த ஆதாம் அவனை ஜெயிச்சாரு. இப்போ அவருடைய பிள்ளைகளாக நம்ம ஆகியிருக்கிறோம். எத்தனை பேர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கீங்க? இப்படி இயேசு ஜெயித்தாரோ அப்படியே நீங்களும் நானும் ஜெயிக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு. அதனால தான் என் அடிச்சுவடுகளை என்ன செய்யுங்க, நான் எப்படி ஜெயிச்சனோ அப்படியே நீங்கள் ஜெயிக்கணும். அப்படி நம்ம நிறைய வேலை என்னென்னா அவர் ஜெயிக்கணும், நம்ம பேசாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், தோற்றுறோம். அவர் ஜெயிக்கணும் அப்படின்னா அவர் எனக்காக யுத்தம் பண்ணணும், அவர் எனக்காக சண்டை போடணும், அவர் எனக்காக நல்லது. ஆனால் நீங்கள் வேதத்தை நல்லா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார், கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் அப்படின்னு போட்டிருக்கோம். கர்த்தர் மட்டுமா யுத்தம் பண்ணார்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இவங்க யுத்தம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பாரு. ஏதாவது புரிகிறதா? ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நீங்களும் நானும் யுத்த களத்தில் நிற்கிறோம். எப்படி யுத்தம் செய்வது, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ ஈரானுக்கும் தோத்துறோம், அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. நியூஸில் நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேருக்கு சில பிரச்சனைங்க, சிலிண்டர் பிரச்சனை வருது, அடுத்து என்ன பிரச்சனை, பெட்ரோல் பிரச்சனை வருது. சென்னை பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா தோத்துறோம். நம்ம குடிக்கிற தண்ணி கேன் இருக்கு, அது ஒருத்தன் பேரலை கொண்டு வரான், பெரிய பேரல். நியூஸில் பார்த்துருப்பீங்க, சன் நியூஸில். பெரிய பேரலை கொண்டு வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் வேணுங்க. அவன் தோத்துரு. என்ன அப்படின்னா பிரச்சனை அந்த அளவுக்கு. ஒரு வேளை பெட்ரோல் பிரச்சனை, கேஸ் சிலிண்டர் பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் ஸ்தம்பித்துரும். பிற மறுபடி பேச்சு வாக்கில் அப்படியே விறகு போக வேண்டியதான்.
பழைய ஆதி நிலைக்கு திரும்புவோமாக. ஆமாம், அப்படி நிலைமை அது வந்தாலும் வரும் சொல்ல முடியாது. ஏன்னா தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம் வரும்னு இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிற மாதிரி ஆகாரத்தினுடைய தண்ணீர்னால ஆகாரத்தினால அல்ல, வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்சம் வரும்னு இருக்குது. அப்படிப்பட்ட பஞ்ச காலத்துக்குள்ளே நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். ஆமேன்னு சொல்லுங்க. பவுல் சொல்றார் ஒரு போராட்டத்தை குறித்து. எங்கே போராடுவது அப்படின்னா, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல. அப்படின்னா என்ன? ஜெபங்கிறது ஒரு போர்க்களம். ஜெபங்கிறது ஆமாம், அதனால தான் ஜெபம் பண்ணும்போது உறக்கம் வருது. ஏன் தெரியுமா? உறங்குனாத்தான் இவங்களை போட்டு தள்ள முடியும். உறங்குனாத்தான் இவங்க காரியம் நடக்காது. உறங்குனாத்தான் இவங்க காரியம் கிடைக்காது. பாருங்கள், நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சில பேருக்கு நான் தாளாட்டுறது மாதிரியா இருக்கும். தூங்கு தூங்கு பாலானி அப்படி மாதிரியா அப்படியே பார்த்துக்கிட்டு தோத்துரு எனக்காக ஜெபிக்க தொடங்கிடுவாங்க. தோத்துரு என்ன அப்படின்னா, இந்த வசனம் உள்ளே போயிருச்சுன்னு சொன்னால் அவங்க பலம் உள்ளவளாக மாறி ஜெயிக்கிறதுக்கு ஆயத்தமாயிருவாங்க. அப்போ அந்த வசனத்தை உள்ளே போக விடாத வடிக்கு பிசாசு என்ன செய்யறான்? தோத்துரும். ஆமாம், தூக்கத்தை ஆராதனை வேளையில் தேவ சமூகத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு மனுஷன் தூங்குறானோ அந்த மனுஷன் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு செல்ல முடியாது. அந்த மனுஷி ஆசீர்வாதத்தை வாங்கி செல்ல முடியாது. அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்துக்கு நேர் எதிர்மறையான காரியத்தை தான் வாங்கி கொண்டு செல்ல முடியும். ஆபிரகாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது அயர்ந்த நித்திரை வந்ததுன்னு வேதம் சொல்லுது. அவன் அயர்ந்த நித்திரை வந்தபோது பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்குவதற்கு பதிலாக பறவைகள் வந்து இறங்கினதான். பறவைகளை குறித்து இயேசு ஓமையாக சொல்லும்போது அது பிசாசு வந்து என்னஞ்சான்? பொறுக்கி போட்டான்னு சொல்லியிருக்குது. பறவை பிசாசோடு ஒப்பனையாக ஓமையிலே இயேசு சொல்லுகிறார். ஒரு அலையிலையா சொல்லுங்க. ஆமாம், விதைக்கிற ஒருவன் விதைக்க புறப்பட்டானுங்க அந்த ஓமையில் சொல்லி வர்றாரு. அப்போ அதனால என்ன நடந்துச்சு? ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய ஜனம் உன் சந்ததி 400 வருஷங்கள் எகிப்து தேசத்தில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய சந்ததி சாபத்துக்கு மாறுவதற்கு காரணம் என்ன? ஆராதனையில் ஆபிரகாமு பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, தூங்கிராதீங்க. அந்த தூங்கிராதீங்கன்னு சொல்கிறதுக்கும் தூக்கத்தில் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அதை மாதிரியே பரிதாபம் வேறு எதுலேயுமே இருக்காது. தோத்துரும். அப்போ கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணும்போது தூக்கம் வருது. தோத்துரும். ஜெபிக்க பிசாசு செய்ய மாட்டான், விட மாட்டான். நீங்கள் ஜெபம் பண்ண உட்காந்து சோத்திரம் ஒரு 3 4 5 சோத்திரம் பண்ணி பாருங்க, அதுக்குள்ளே எத்தனை கொட்டாய் வருதுன்னு எண்ணி எனக்கு அடுத்த வாரம் சொல்லுங்க. ஜெபம் பண்ண உட்கார்ந்த உடனே ஏன் அப்படின்னா பிசாசு வந்து ஜெபம் பண்ண, ஏன்னா நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னா உங்கள் தேவைக்காக மட்டுமல்ல, எதிராளியோடு யுத்தம் பண்ண போகிறீங்க. ஜெபம் என்பது எதிராளியோடு சண்டையிடுவது, யுத்தமிடுவது. இங்கே சொல்லுகிறார் பாருங்க, என்ன சொல்றார் பவுல்? நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல. அப்படின்னா பவுல் ஜெபத்தில் போராடுறாரு. நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் என்ன செய்கிறேன்? உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ போராடணும். யாரு கூட போராட? அது ரொம்ப முக்கியமான காரியம் அல்லவா? யாரு கூட போராட அப்படின்னா தோத்திரம். அந்த எபேசியர் 6:12 நான் நினைவுபடுத்திட்டு இருக்கேன். போன வாரம் பேசுனதை தான் நினைவுபடுத்துகிறேன். 6:12 என்ன சொல்லுது? ஏனெனில் ஆமாம், யாரு கூட கிடையாது, போராடுங்கன்றாரு. ஆனால் யாரு கூட போராடணும், யாரு கூட போராடக்கூடாதுன்னு ஆவியானவர் பவுல் மூலமாக தெளிவுபடுத்துறாரு. யாரு கூட போராடாதீங்க, யாரு கூட சண்டை போடாதீங்க. தோத்திரம். புருஷன் கூட சண்டை போடாதீங்க. முதல்ல கணவனே கண்கண்ட தெய்வம்னு உலகத்தில் சொல்கிறாங்க. கணவனோட என்ன செய்யாதீங்க. ஏன் கணவனோட சண்டை போடாதீங்க? அவர் மாம்சத்தில் இருக்காரு. தோத்திரம். மனைவியோட என்ன செய்யாதீங்க, சண்டை போடாதீங்க. மருமகளோட என்ன செய்யாதீங்க, சண்டை போடாதீங்க. மாமியாவோட சண்டை போடாதீங்க. பிள்ளைகளோட என்ன செய்யாதீங்க, சண்டை போடாதீங்க. பெற்றவங்களோட என்ன செய்யாதீங்க. தோத்துரும். நான் சொல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனோடு நீங்கள் சண்டை போடாதீங்க. அல்லேலூயா. ஏசாயா சொல்லுறாரு, வழக்குக்கும் வாதுக்கும் குத்துகிறதற்கும். ஆமாம், இதுக்கு தான் நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்க. எப்படின்னா, ஆண்டவரே நீர் மெய்யான தெய்வம்னா, நீர் உண்மையான தெய்வம்னா நீங்கள் கேட்கணும் ஆண்டவரே, நீங்கள் பதில் தரணும் ஆண்டவரே. அவள் என்னை இப்படியெல்லாம் பேசிட்டா, ஏதாவது நடக்கணும் ஆண்டவரே. வண்டியில் போகும்போது கீழே விழுந்துட்டாங்க, எனக்கு தெரியும் நீர் துடியான தெய்வம்னு.
எனக்கு தெரியும் ஆண்டவரே, நீர் பதில் தருவேன், உமக்கு பதில் தந்ததுக்காக உமக்கு சோத்திரம். சாட்சி சொல்ல விட்டோம்னா அதுலேயும் கூட வந்து சாட்சி சொல்லிடுவாங்க. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அவர்கள் வாகனத்தில் போகும்போது கீழே விழுந்து நல்லா அடியே கொடுத்தார் ஆண்டவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இனி எவ்வளவு பேசுவாள் ஆண்டவரே? என்ன ஆவிக்குரிய வாழ்க்கை! இயேசு கிறிஸ்துவை பிலாத்துக்கு முன்பதாக நிப்பாட்டி தோத்திரம் வாரினால் அடித்து தாடி மயிரை பித்தார்களாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தெய்வம். வேதம் சொல்லுதுங்க, ஒரு மயிர் கத்தரிக்க நோக்கும்போதாக சத்தமிடாதிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல கத்தர் நின்றாராம். கண்ணை கட்டிக்கிட்டு தலையில ஓங்கி கொட்டுறாங்க. ஆமா, கொட்டும்போது கொட்டிட்டு கேட்கிறான், உன்னை அடித்தவன் யார்? ஞான திசையினாலே நீ சொல். பேசாதிருந்தாராம். எங்க அவர் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுனா அத்தனை பேரும் செத்து போவாங்க. தோத்துரும். அங்கே கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவை பிடிக்க வந்திருக்கிறாங்க. பெரிய படையே வந்திருக்கு, ரோம அந்த சாம்ராஜ்யத்தின் படையே வந்திருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்காக ஒருத்தர் ஜெபம் பண்றார், அதுக்காக தோத்துரும். கண்ணு தான் பொடி கண்ணு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னால் சொல்ல முடியும். ஆண்டவர் எனக்கு பொடி கண்ணா படைச்சிட்டாரு. ஆனால் நீங்கள் தோத்துறோம் ஜெபத்தில் இருக்கீங்களா முழிச்சிருக்கீங்களான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கெத்செமனே தோட்டத்தில் பிடிக்க வந்துட்டாங்க. அப்போது நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே கேட்ட வார்த்தைக்கு மல்லாக்க விழுந்தாங்கன்னு இருக்குது வேதத்தில். அவங்கள விழுங்குன்னு கூட சொல்லலை. நீங்கள் யாரை? நசரேயனாகிய இயேசுவை சொல்ல, நான் தான் அவர் அப்படின்னு சொல்ல மல்லாக்க விழுந்துட்டான். அப்போ நான் தான் சொன்னதுக்கே விழுந்தாங்கன்னா என்னையாடா பிடிக்க வந்தீங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா அவங்க நிலைமையெல்லாம் என்னவா இருக்கும் பாருங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள கர்த்தருங்க அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல மயிர் கத்தரி கொடுக்கும் முன்பதாக நிற்கிற ஒரு சத்தமிடாது இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல கர்த்தர் இருந்தாராம். அவர் தம்முடைய வாயை திறக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நம்மளை அடிச்சா அவர் திறக்காம இருப்பாரு. அப்புறம் நீ அதுக்காண்டி நான் விடுவேன்? நீங்க என்ன செஞ்சிருவீங்க? நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய் இருந்தா வேதம் சொல்லுது மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. இந்த மாம்சத்தில் உள்ளவர்களோடு சண்டை போடுவதற்கு கர்த்தர் உன்னை என்னையும் அழைக்கவில்லை. மாம்சத்திற்கு எந்த மனிதனோடு என்ன செய்யாத, தண்ணி குழாயில் சண்டை போடாத, ஃபேக்டரியில் சண்டை போடாத. தோத்திரம். சண்டை போடுவதற்கு இவர்களோடு சண்டை போட கர்த்தர் நம்மளை அழைக்கல. பிறகு யாரையோடையா நாங்கள் யாரு கூடயா சண்டை போட்டுத்தான் ஆகணும்னு நிற்கிறீங்க, வரைஞ்சி நிற்கிறீங்க. யாரு கூடயாவது நான் சண்டை போட்டுத்தாகணும். வசனம் சொல்லுது, வாசிங்க. எபேசியர் 6:12. ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்குது. நீ போராடு. யாரு கூட போராட்டம்னா துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உனக்கு போராட்டம் இருக்குது. நீ அற்ப மனிதனோடு நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற. தோத்துரும். செத்தாலும் நான் பேச மாட்டேன் பாஷ. தோத்துரும். இல்லைங்க, அவங்க ரட்சிக்கப்படணும்ல. ஆண்டோடைய அவன் எங்கேயும் நாசமாக போட்டு நமக்கு என்ன, அவன் நரகத்துக்கு போன நமக்கு என்ன பாஷ, விடுங்க. செத்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். தோத்துரும். முதல்ல என் மாமியாளுக்கு ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரம் போய் சேரட்டும். இருந்துக்கிட்டு உயிரையும் பள்ளியும் சொன்ன எங்கிட்டு போனாலும் நொசன்னு சொல்லி ஒரு நல்ல சேலை கட்டி போக முடிய மாட்டேங்குது அப்படின்னு மாமியாளுக்கு ஜெப குறிப்பு கொடுக்கறதுக்கு தான் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லி துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உனக்கு என்ன இருக்குது? போராட்டம். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவர் சண்டை போட்டுத்தாவார். தோத்துரும். பேச்சுவார்த்தை தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சான் ஈரானோடு கூட. இஸ்ரேலும் அமெரிக்காவும் குண்டை போட்டாங்களாம். நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அவங்க சண்டைக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உங்கள் கூட உங்கள் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு கூட சண்டைக்கு அவன் ரெடியாக இருக்கான். சண்டைக்கு நீ வாடா, சண்டைக்கு நீ வா. போட்டு தாகணும், வேற வழியே இல்லை. தோத்துரும். போட்டு தாகணும். ஆனால் அவன் கூட சண்டை போடணும்னா நமக்கு முதல்ல பலன் வேணும். 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிலும் சத்துவத்தின் வல்லமையிலும். அப்போ நீ அவன் கூட சண்டை போடணும்னா நோஞ்சானா போய் நிற்கக்கூடாது.
நான் சொல்கிறேன், மாம்சத்தோட சண்டை போடுறவனுக்கு மாம்ச பலன் தேவை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆவிகளோட சண்டை போடுறதுக்கு ஆவியானவருடைய பலன் தேவை. எங்கே வாங்கலாம்? ஜவரியா கடையில் போய் வாங்கலாமா? குருசாமியா டீ கடையில் போய் வாங்கலாமா? இல்லை விக்கி சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கலாமா? எங்கே போய் ஆவியானவருடைய பலனை வாங்க? வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து அவர்கள் உயரே எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்போ தேவ சமூகத்தில் ஜெபத்தில் நீ தரித்திருக்கணும். எந்த ஒரு அதுக்கு தான் காத்திருப்பு ஜெபம் வைக்கிறோம், அதுக்கு தான் உபவாச ஜெபம் வைக்கிறோம். ஜெபம் இருந்தால் தான் இல்லை, நீ உபவாசம் இரு. வாரத்தில் ஒரு நாள் உபவாசத்தை போடு, ஒரு மாதத்தில் குறிப்பிட்ட நாள் உபவாசத்தை போடு. உனக்காக, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக, உன் குடும்பத்துக்காக நீ உபவாசத்தை போடு. உபவாசித்து ஜெபம் பண்ணு. காலையில் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணு, வேதத்தை ஒரு அரை மணி நேரம் வாசி. நீ வேலைக்கு போ, உன்னை போ, லீவ் போட சொல்லையே போ. மத்தியானம் சாப்பிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு சாப்பிடு. ஒரு இந்த வட்டம் 1 மணி நேரம், அடுத்த வட்டம் கூட கொஞ்சம் ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 5:30 வரைக்கும் ஜெபம் பண்ணு. ஒரு 1.5 மணி நேரம், ஒரு ½ அன் ஹவர் வேதத்தை வாசி. 6 மணிக்கு மேலே வீட்டு வேலைகளை பாரு. ஏன் செய்யக்கூடாது? நீ ஜெபிக்க ஜெபிக்க ஆவியில் உனக்கு என்ன கிடைக்குது? ஒரு பலனை ஆண்டவர் உனக்கு தருகிறவராக இருக்கிற ஒரு அலையில சொல்லுங்க. வேதம் சொல்லுது, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வல்லமையாய் பலப்பட. அல்லேலூயா. உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அதுதான் ஒரிஜினலு. இது வாடகை வீடு. இந்த சரீரம் வாடகை வீடு. இதை ஒருத்தர் வாடகைக்கு விட்டுருக்கிறாராக்கும். ஹலோ, இல்லைங்க, நாங்கள் இருக்கிறது சொந்த வீடு. தோத்துறோம். அந்த வீட்டையும் விடணும், இந்த வீட்டையும் விட சொல்லணும். ஆண்டவர் சொல்லார் ஒரு நாள், இந்த வீட்டையும் நீ காலி பண்ணு. இந்த வீட்டை காலி பண்ண சொல்லும் போது அந்த வீட்டையும், ஐயோ நான் இவங்களுக்கு எழுதி வைக்காமல் போயிட்டேனே. சொத்து கித்து எழுத வேண்டியிருந்தால் எல்லாத்தையும் எழுதி வச்சிருங்க. ஏன்னா கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. ஏன்னா அவருடைய வருகை நாட்களில் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று வேதம் சொல்லுது. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் இப்பொழுது நிறைவேறி கொண்டு இருக்குது. ஏதோ சாதிச்சிடலாம் வச்சிடலாம் ஓடிக்கிட்டு இருக்காதீங்க. கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்வதற்கு நீங்கள் முற்படுங்கள். ஆமென். அப்போ ஆவிகளோடு போராட உனக்கு என்ன தேவை? பலன். அதைத்தான் வேதம் சொல்லுது. லூக்கா எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் சொல்லும் போது அப்படி சொல்லுகிறது. அவர் ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு, ஆமென் சொல்லுங்க, ஆவியானுடைய பலம். ஆமாம், ஆவியானுடைய பலன் இருக்க போய் தான் பிசாசை இயேசுவால் என்ன செஞ்ச முடிந்தது? ஜெயிக்க முடிந்தது. தோத்துறோம். அதே பிசாசால ஒரு நாள் சோதிக்கப்பட்டார். ஆனால் அதே பிசாசானவன் சொல்கிறான், வேதனை உண்டாக்கவா இங்கே வந்தீர்? காலம் வரும் முன்னே வேதனை உண்டாக்க. தெரியுது உள்ள இருக்கிறது எந்த அளவுக்கு இருக்கார் ஆவியானவர் அப்படின்னு. நான் சொல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் எப்படி இருக்கிறாரு? பலமாக இருக்காரா, பலவீனமாக இருக்காரா? 2 வேளை சாப்பிடலன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? என்ன டயர்டாக இருக்கீங்க, முகம் ஆனந்தி, முகம் டயர்டாக இருக்குது, ரொம்ப வாடி போயிருக்குது, என்ன பெருசியா ஒரு மாதிரி வாடி போயிருக்கீங்களே? ஒன்றும் இல்லைப்பா, காலையிலேருந்து சாப்பிடல. சரீரத்தில் காட்டுறோம். அப்போ சாப்பிட்டா தோத்துறோம், ஆள் பலனாயிருது. பேச்சை கேளுங்க. அடுத்து ஒரு அலையிலேயே சொல்லுங்க, தோத்துறோம். இப்போ சரீரம் பலவீனமாகும் போது நம்ம பலப்படுவதற்கு ஏதோ சில ஆகாரங்களை கொடுத்து சரீரத்தை நம்ம புஷ்டம். ஆவி பலவீனமாகும் போது அதுக்கு தாங்க கர்த்தர் சொல்லாரு, ஜெபம் பண்ணு, உபவாசம் இரு, வேதத்தை வாசி, தியானம் பண்ணு. நீ அப்படி செய்யும்போது உள்ளான மனிதன் நாளுக்கு நாள். அப்போ ஆவியில் நமக்கு என்ன வேணும்? ஒரு பலன் வேணும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் பிசாசோடு சண்டை போட சொல்லும் போது ஆவியானவர் எதோடு கூட சண்டை போட சொல்றாருன்னு முதல்ல தெரியணும். 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை, அல்லேலூயா. எதை நீங்க எதுக்கணும் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் என்னன்னா பிசாசை எதுக்கணும் அப்படின்னு, பிசாசை அப்படின்னு. அது போக மாட்டேன். ஏங்க, அவன் ஒரு பொருட்டே கிடையாது. ஆமேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் பொருட்டு கிடையாது. மற்றதெல்லாம் இல்லைங்க, அவன் பலமான ஆளுங்க அப்படின்னு. ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு தெரியல, உங்கள் கூட இருக்கிறவரை பற்றி உங்களுக்கு தெரியல. நான் மீண்டும் சொல்லுவேன், தோத்துறோம். சவுலுக்கும் சவுளுடைய படைக்கும் கோலியாத்தை பற்றி தெரிஞ்சு வச்ச அளவுக்கு, ஆமாம், கர்த்தரை பற்றி அவங்களுக்கு தெரியலை.
ஹலோ, சவுலுக்கும் சவுளுடைய படைக்கும் கோலியாத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அவனுடைய அந்த ஈட்டி எப்படிப்பட்டது, அவனுடைய அணிந்திருக்கிற உடைகள் எப்படிப்பட்டது, அவன் எவ்வளவு பலசாலி, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறான், ஆராய்ந்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை ஆராய்ந்து வைத்த அளவுக்கும் சேனைகளின் கர்த்தர் எப்படிப்பட்டவன்னு தெரியல. ஆனால் ஒரு குட்டி தாவீது வந்து நிற்கிறான். அவனுக்கு அவன் ஒரு பொருட்டே கிடையாது. ஏன்னா நீ நிந்தித்த சேனைகளின் இராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் நான் வந்து நிற்கிறேன். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் மட்டும்தான். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்கள் எதிராளியை தெரிஞ்சுக்கிறத விட எதிராளியை வீழ்த்த உதவி செய்கிற தேவனை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் கூட ஒருத்தர் இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிறவர் பெரியவருங்க. அவர் எதை விட பெரியவர்? நீ எதெல்லாம் பெருசாக நினைக்க அதை விட பெரியவர். எவ்வளவு பெரியவர்? எவ்வளவு தூரத்துக்கு உங்களால் கையை விரிக்க முடியுமோ அவ்வளோ பெரியவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவரை நீ தெரிஞ்சுக்கொள். முதல்ல அவர் சொல்லாரு, பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி. எதை எதுக்க சொல்றாருன்னா, நீ முதல்ல அவனுடைய தந்திரத்தை நீ எதுக்கணுமா. பிசாசு எதுக்கு ரெண்டாவது. ஏன்னா யாக்கோபினுடைய நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4:7 இப்படி சொல்லுகிறது, ஆகையால் என்னங்க, முதல்ல நீ அதை செய். ஆகையால் நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்திரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு நினைச்சிருவான். தோத்துறோம். அவன் ஒரு ஆளே கிடையாதுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா, பாஸ்டர் நாங்கள் குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு போகும்போது பாஸ்டர் ஒரு காற்று வீசிச்சு பாருங்க, ஒரு சூறாவளி காற்று, அதில் வந்துச்சு காய்ச்சல். ஏங்க அது என்ன காய்ச்சலாக கொண்டு வந்துச்சு? காற்று அடித்தா இது வரைக்கும் வெக்கைக்குள்ளே இருந்தால் நல்ல காற்று அடிக்கன்னு அப்படி மோந்து பார்த்துட்டு பரவாயில்ல நல்ல காற்று அப்படின்னு போக வேண்டியதானே. காற்று அடிச்சிச்சு, அதில் பயந்துட்டாலாம். உனக்கெல்லாம் ஜெபம் பண்ணி தண்ணி தெளிக்கக்கூடாது, வேறு ஏதாவது செய்யணும். என்ன செய்யலான்னு சொல்லி நான் கேட்டு சொல்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் குறிப்பிட்ட அந்த பகுதியை கடந்து போனோம் பார்த்தீங்களா, அந்த மரத்துக்கிட்ட போகும்போது மட்டும் மல்லிகைப்பூ வாடை அப்படி அடித்து சாக்கும். நான் சொல்கிறேன், ஓ மேலே நாடுற நாற்றத்துக்கு அந்த வாடையாவது மல்லிகைப்பூ வாடை அழகாக இருக்குது. ஒரு காசு கொடுத்து வாங்கினா மல்லிகைப்பூ விற்கிற விலைக்கு தோற்றுரும். பரவாயில்லையே அப்படின்னு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே. அதை மல்லிகைப்பூ வாடை அடிக்குது, சல்லு சல்லுன்னு சத்தம் கேட்குது. இது எவ்வளோ ஒரு கிளவி கட்டுக்கதை. வேதம் சொல்லி சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு நீ விலகி. பேய் எல்லாம் அப்படி வரமாட்டாங்க. பேய் சல்லு சல்லுன்னு வராது, சலங்கை கட்டிட்டெல்லாம் வராது. ஒன்று மல்லிகைப்பூ வாசனையை கொடுத்துக்கிட்டு வரவே வராது, பல்ல காட்டிக்கிட்டு வராது. பிற எப்படித்தான் பாஸ்டர் வரும் அப்படின்னா, ரொம்ப அழகாக வருவார். சைக்கிளில் வருவார், சில வேளையில் பைக்கில் வருவார். எனக்கு பைக்கு பேரெல்லாம் நிறைய தெரியாது. ஆமாம், பைக்கில் அழகாக வருவார். சில வேளையில் காரில் வருவார். வந்து அழகா பேய். ஆமாங்க, வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 3வது அதிகாரத்தை திருப்புங்க, 1 to 6 வசனங்களை வாசிங்க. சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் இருந்தது நோக்கி என்றது. புத்தியை தெளிவிக்கிறதும் கண்டு புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்த போது. ஒரு ஆளிலேயே சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஒரு சம்பவம். ஆண்டவர் தோத்திரம் ஆதாமை உண்டாக்கினார். ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உண்டு பண்ணினார். ஆமாம், 2 பேர் தான். இப்போ 3வது நபர் யாருன்னு கேட்டால் கர்த்தர். முப்பரி நூல் அருந்து போகாது என்று சொன்னது போல் 3 பேருக்குள்ள நல்ல ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு ஐக்கியம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது இதெல்லாம் நடக்கும்போது இது ஒரே நாளில் நடந்த சம்பவம் அல்லவே
அல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. இப்போ அது ஒரு தந்திரக்காரன், தந்திரம். அதான் வங்கி சொல்லப்படுது, பிசாசின் தந்திரத்தை எதிர்த்து நிற்க. இப்போ தந்திரமான ஒரு இது, அது கொஞ்சம் தந்திரமாக இருக்குது பேச்சு இதெல்லாமே. இப்போ வந்தது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போது அம்மாட்ட வந்து ஒரு பாம்பு பேசுது. பாம்பு பேசுமான்னு அன்னைக்கு பேசியிருக்குது. அன்னைக்கு கர்த்தர் சொன்னால் கழுதையும் பேசும். அல்லேலூயா. அன்னைக்கு சர்ப்பம் என்னஞ்சிருக்குது, பேசி இருக்குது. இப்போ இவ பேச வேண்டியது யார்கிட்ட? வீட்டுக்கார்ட்ட தான் பேசணும். ஏன்னா வீட்டுக்காரத்தான் துணையாக கொடுத்துருக்காரு, வீட்டுக்கார்ட்ட தான் என்ன செய்யணும், பேசணும். அதை தாண்டி யார்கிட்ட பேசணும்னா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர்ட்ட பேசணும். எப்பெல்லாம் வர்றாரு எதிர்பார்த்து காத்திருக்கணும், எப்படா ஆண்டவர் வருவார், அவர்கிட்ட பேசணும், இன்றைக்கி அவரோட நேரத்தை செலவிடணும், அப்படித்தான் இருக்கணும். அதை தாண்டினா கணவனோடு கூட பேசணும். அதை விட்டுட்டு மூணாம் நபரோட ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெல்லோஷிப்பு. ஏதாவது புரிகிறதா உங்களுக்கு? ஐக்கியம் இவங்களோட இருக்கிறத விட்டுட்டு புதுசாக என்னென்னா, இப்போ சர்ப்பத்தை பார்க்கும்போது அழகாக தெரியுது. ஏன்னா மினுக்க சவாரி எல்லாம் போட்டு, இல்லாட்ட கோட்டு சூட்டு போட்டு, இல்லாட்ட நல்லா டைட்டாக சீன் போட்டு, ஜீன்ஸ் போட்டு இன் பண்ணி அப்படி வந்து நின்னவுடனே புதுசாக பார்க்குறதுக்கு நல்ல கவர்ச்சியாக இருக்குது. ஹாய், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு 2 பேரும் பேச்சு அடிக்கடி. நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, நான் இங்கே தான் இருக்கிறேன், நீங்கள் நான் இங்கே இருக்கிறேன், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி. உங்கள் பேர் ஸ்வீட் நேம், அழகாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆமாம், உங்கள் ஃபோன் நம்பரு ஃபஸ்ட் அன்னைக்கு ஃபோன் இருந்துச்சாக்கும், இதாங்க தொடர்பு நம்பர் விடுங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னச்சாங்க பேசிட்டு, இந்த அம்மா கர்த்தரை வருவாரோ அவர்கிட்ட பேசுகிறோம். அந்த நினைவை விட அவங்க எப்போ வருவாங்க, அவகிட்ட எப்போ பேசணும். ஆராதனையில் உட்கார்ந்துருந்தாலும் நினப்பு பூரா சில பேருக்கு என்ன ஒரு மாதிரி, எனக்கு நம்ம வார்த்தை வந்துச்சு சொல்லிவிட்டேன், அவ்வளோதான். அல்லேலூயா. ஆமாம், பிசாசு சொல்கிறேன், சீக்கிரம் சீக்கிரம் தீயை இன்னும் கொஞ்சம் ஏற்றுவோம். ஏன்னா இவங்களுக்காகவே நான் ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவனுக்கும் அவனை சேர்ந்த கூட்டத்தாருக்கும் கர்த்தர் நரகத்தை ஆயத்தம் பண்ணாராம். தெய்வ பிள்ளையே, நீயும் நானும் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் ஒருவர் கல்வாரி சிலுவையில் அந்த கேடு அடைந்தவராக பாடுபட்டாரு. நீயும் நானும் சிலுவையில் அந்த தொங்கின ரத்தத்தின் மூலமாக ஒரு மீட்பை பெற்றிருக்கிறோம். மீட்பை பெற்ற நம்ம அவன் விடமாட்டான், போராடிக்கிட்டு இருப்பான். தந்திரமாக போன் பண்ணும், போன் மூலமாக வருவான். தோத்துறோம். ஆமாம், வீடியோ காலுக்கு வாங்க, அந்த முகத்தை பார்க்கணும். பார்த்தீங்களா, ஐக்கியங்க. இதுவரைக்கும் தேவனோடு அவளுக்கு ஒரு ஐக்கியம் இருந்தது, தன்னுடைய கணவனோட ஆதாமோட ஐக்கியம் இருந்தது. இப்போ புதுசாக ஒரு ஐக்கியம். அந்த ஐக்கியம் கிடைச்ச உடனே இப்படி செய்யக்கூடாது அப்படின்னா, அப்போ நான் உனக்கு வேண்டாமா, எனக்கு நீங்கள் குடும்பமே வேண்டாம், எனக்கு நீங்கவே வேண்டாம், நான் வாழ்ந்தாலும் உன்னோடு தான், மரித்தாலும் உன்னோடு தான். நான் சொல்கிறேன், அப்படிப்பட்டதை நீங்களே மருந்தை வச்சு கொன்றுங்க. பைபிளில் இருக்குதுங்க, கொலை செய்வது பாவம்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சவரியா? அதே இது ஒரு மனுஷன் தோத்துறோம் சபையிலிருந்து ஒரு பெண்ணை அழைச்சிட்டு போய், கானானிய பெண்ணை அழைச்சிட்டு போய் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே பிணைக்காசன் நினைக்கிறேன், அவன் எழும்பி 2 பேரையும் உருவ குத்துனானா, கொன்னே ஓட்டானா. கர்த்தர் கை தட்டுறாரு. எனக்காக பிணைக்காஸ் பக்தி வைராக்கியம் கொண்டா அப்படிங்காரு. பேஸ், கொன்னுட்டடா, பரவாயில்லடா. நான் சொல்றது மருந்தை வச்சு கொன்னுட்டா கர்த்தர் உன்னை பார்த்து கை தட்டுவாரு. என்ன ஒரு மாதிரியாவை பார்க்குறீங்க? நான் பெற்று வளர்த்து ஆளாகி கொள்ள சொல்கிறேன், இனிமேல் நான் சர்ச்சுக்கே வர மாட்டேன். இன்னும் கொஞ்சம் தீய மூட்டுறா நரகத்தை சேர்த்து, அவங்க ஐயனுக்கும் சேர்ந்து அவங்க அம்மைக்கும் சேர்ந்து. ஹலோ, ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உன்னையும் அழைத்தது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, நரகத்திற்கல்ல. தந்திரமா பிசாசு நுழைகிறவன் தந்திரவாதி. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கணும், உன் ஜெப வாழ்க்கையை கெடுக்கணும், உன்னுடைய வேத வாசிப்பை கெடுக்கணும். நீ நித்தியத்துக்கு போவது அவனுக்கு அவன் விருப்பமில்லை. தேவனோடு உள்ள உறவை கெடுக்கணும். அதுக்கு தான் பிசாசு தந்திரமா ஏவாளோட தந்திரமா வந்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறான். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பாசனை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இரும்படிக்கிற இடத்துல
ஈக்கு என்ன, அவனோட உனக்கு என்ன பேச்சு. சில வேளையில் சொல்லுவாங்க, என்ன அவன் கூட உனக்கு என்ன பேச்சு, பேசிக்கிட்டு தானே பார்த்துக்கோ. அப்படி வீட்டில் பெரியவங்க சில வேளை சொல்லுவாங்க. ஏன்னா அவன் சரியில்லாத ஆள்னு அவங்களுக்கு தெரியும், பேசுகிற இவங்களுக்கு தெரியாது. பாவம் அப்புறாணி தோத்துரும். நீதிமொழிகள் 5 வாஸ்து பார்த்தீங்கன்னா 5:6 நினைக்கிறேன். ஆமாம், ஒரு மோசமான ஸ்திரியானவள் போகும்போது ஒரு அடிக்கப்படுற ஆட்டை போல் ஒருத்தன் பின்னாடி போனானா. இன்றைக்கி சில பேர் அப்படியே ஆட்டை போல தான் நினைச்சுறாங்க, போய் கடைசியில் பாதாளத்தில் போய் விழுந்து கிடந்துடுறாங்க. தெய்வ பிள்ளையே, கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்தது பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. கைகளை உயர்த்தி பாருங்க, பேசுகிறான். அவன் ஃபஸ்ட்டே ஒரு கொஸ்டின் எழுப்புறான். தோட்டத்தில் உள்ள கனிகளெல்லாம் புசிக்க வேண்டான்னு சொன்னது உண்டோ, ஒரு கேள்வி. இந்த கேள்வி எப்படி எழும்புச்சுன்னா, அவங்க ஏற்கனவே ஒருத்தருக்கு பழகிட்டாங்க நல்லா. தோத்துரும். நான் சொல்கிறேன், இப்படி பேசும்போது வீட்டுக்காரர் எங்கே போனார், வீட்டுக்காரரை விட்டுட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. வீட்டுக்காரரை விட்டுட்டு வந்து என்ன செய்றா, தோத்துரும். நான் சொல்கிறேன், உங்களுக்கு கொடுத்த கணவன் கண்கண்ட கணவன், ஒரு அலையிலே சொல்லுங்கள், தோத்துரும். இத்தனை வருஷத்துக்கு பிறகு அவர் நல்லா இல்லைன்னு சொன்னால் என்னங்க வாய்ப்பு? 30 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு. இதுக்கப்புறம் அந்த அம்மா சரியில்லை, அவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் சொன்னால் அது சரிதானா? தோத்துரும். பேரம் பேத்தி எடுத்தாச்சு, இப்போ அவர் நல்லாவே இல்லை. என்ன செய்யலாம்? இப்போ என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? நம்ம ஃபாதரையாட்ட சொல்லி மறுபடி தாலி கட்ட சொல்லுவோமா? ஏன்னா அவர் தான் மந்திரிச்செல்லாம் கொடுக்காரு. நம்ம சபையில் அது இல்லாமல் போச்சேன்னு நினைக்கிறேன் அடிக்கடி. அது ஒரு செஞ்சால் கூட நல்லதான்னு நினைக்கிறேன். வாங்க மறுபடி கல்யாணத்தை முடிச்சு வைப்போம். கையை வைத்து விரல்ல சொல்லுங்கள். நான் சொல்ல, தேவனோடு உள்ள ஐக்கியம் அது குறைவதற்கு காரணம் என்னன்னா, புதுசாக ஒரு ஐக்கியம், சிலதோட ஐக்கியம். நம்ம மொபைலோட ஐக்கியமாக இருக்கிறோம். இந்த மொபைல் சில வேளை தந்திரமாக நம்மளை பிடிக்குது. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்க விடாதபடிக்கு தந்திரமாக செய்து. நீங்கள் வேணால் பாருங்கள், முன்னாடி மாதிரி இப்போ யாரும் சீரியல் பார்க்கறது கிடையாது, மனம் திரும்பிட்டாங்க. அதுக்கு பதில் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக நிற்கிறது நேரம். அவர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேதம் சொல்லுது, கத்தருக்கு காத்திருக்கிறவங்க புதுபலன் அடைவாங்க. கத்தரை காக்க வைக்கிறவங்க இருக்கீங்களா? தோத்துரும். இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். வசனத்தை வாசித்தீங்கன்னா இப்படி சொல்லப்பட்டிருக்குது. 2 கொரிந்தியருடைய நிருபம் 11வது அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுது, ஆகிலும் சர்ப்பமானது என்னத்தினாலங்க? தந்திரம். தந்திரம் நரிப்பைய. அவன் வந்து உங்கள் உடலாம் சட்டை போட முடியாது, நல்லா தெரியும். ஏன்னா சர்வ வல்லவர் உங்க கூட இருக்கிறாரு. அதனால அவனால் ஜெயிக்க முடியாது. அவன் தந்திரமாக வந்து தேவனோடு உள்ள உறவை கெடுக்கணும், ஜெப நேரத்தை கெடுக்கணும், வேத வாசிப்பை கெடுக்கணும், உபவாசத்தை கெடுக்கணும். அடுத்து தோத்திர ஊழியத்துக்கு போக விடாமல் கெடுக்கணும். குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுவீங்களா? 11 மணிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு நினச்சிருக்கிறீங்க, 10:45 சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து வாயா வாயா அப்படிலாம் பேசி கடைசியில் ஒரே ஒரு வார்த்தை, பாடா என்ன தெரியுண்டா, வீட்டுக்காரரை சொல்லியாச்சு. அவருக்கு கோபம் வந்து 4 இழுப்பு இழுத்துட்டாரு. இழுத்துட்டு போயிட்டார் ஆள் மறுரூபமாகிறதுக்கு. இப்போ நம்ம அடியை வாங்கியாச்சு. 11 மணிக்கு செவ நேரம், ஆண்டவரே வந்துட்டாண்டவரே அப்படின்னா போவோம். செவம் பண்ணி இனத்தை கட்டோம். காரணம் தந்திரம். பிசாசு தந்திரமாக வந்து தேவனோட நீ உறவு வைக்க போகிற, தேவனோடைய பேச போற, தேவனோடைய நீ இந்த நேரத்தை செலவிட போற. பிசாசு தந்திரமாய் வாசிப்பான். தந்திரத்தினாலே வஞ்சித்தது போல உங்கள் மனசும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையை விட்டு விலகும்படிக்கு என்னதுங்க கெடுக்கப்படுமோன்னு நான் ரொம்ப பயந்துகிட்டு இருக்கேன். ஊழியக்காரனுக்கு இன்னைக்கு பயமே என்ன தெரியுமா? இந்த வாரம் நல்லா ஆராய்ச்சிட்டு போன தங்கச்சி அடுத்த வாரத்தில் ஆளை காணும். ஏம்மா ஏன் வரல? நான் இனிமே வரல பாஸ்டர், ஒரே பிரச்சனை. சர்ச்சுக்கு எத்தனை வட்டம் வந்தாலும் எனக்கு பிரச்சனை. சர்ச்சுக்கு வர்றதுனால பிரச்சனை மாறும்னு சொல்லுங்க. நீ கத்தரோடு இருந்தனா பிரச்சனை மாறிடும். நீ சர்ச்சுக்கு வராட்டாலும் நீ கத்தரோடு இருந்தன்னா பிரச்சனை தானாவே. ஏன்னா பிரச்சனையை மாற்றுகிற கத்தரோட உன் ஐக்கியம் இருக்கட்டும். நான் சொல்கிறேன், உன் ஐக்கியம் தேவனோடும் தேவ ஊழியக்காரனோடும் தேவ பிள்ளைகளோடும் கூட இருக்குமானா உன்னை வஞ்சிக்க யாராலையும் முடியாது. தேவனோடு உள்ள உறவையும் தேவ மனிதனோடு கூட இருக்கிற உறவு தெய்வ பிள்ளைகளோட உறவை கெடுப்பதுக்கு தான் பிசாசு தந்திரமா புருஷனோட தேவனோட நேரத்தை செலவிடாதபடிக்கு கடைசியில் ஏவாளை நெஞ்சான்.
ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் அன்னைக்கு தந்திரமாக இப்படி செஞ்சானே, அதனால பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க நீ திராணி உள்ளவர்களாய் ஆகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. உனக்கு ஒரு ஆயுதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அது என்ன தெரியுமா? அவன் தந்திரத்தை ஜெயிக்கிறதுக்காக. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவனை ஜெயிப்பதை விட அவன் தந்திரத்தை நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்களும் நானும் வெற்றி பெறலாம். ஆமேன்னு சொல்லுங்க. நமக்கு ஒரு போராட்டம், ஃபஸ்ட்டு போராட்டம் அவன் தந்திரத்தை ஜெயிக்கிறது. ஆமே, அவன் தந்திரத்தை ஜெயிக்கணும். அதுக்கு ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. ஆவியில் எந்தெந்த மனிதன் மனுஷன் பலப்படுவீர்களோ அவர்கள் அவனை ஜெயிப்பாங்க.